வணக்கம் நண்பர்களே. ஸ்மார்ட் தமிழ் டேரஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்திய அரசு மொபைல் போன் மேனுபேக்சரிங் ஸ்கீம் MPMS என்ற புதிய திட்டத்திற்கு சுமார் 62,500 கோடி நிதி ஒதுக்கி உள்ளார்கள். இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது பைனான்சியல் 2026-27 முதல் பினான்சியல் இயர் 2030-31 வரை செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் நோக்கம் இந்தியாவில் மொபைல் போன் ப்ரொடெக்ஷனை அதிகரிப்பது மட்டுமல்ல, மொபைல் போனுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ், சப் அசம்பிளிஸ் மற்றும் சப்ளை செயின் ஆகியவற்றை இந்தியாவிலே உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். அதனால் இந்த திட்டம் வெறும் மொபைல் போன் செக்டாருக்கு மட்டும் சாதகமானது அல்ல. இந்த நிதி ஒதுக்கீடு மாறாக EMS கம்பெனிஸ், எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட், செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மேனுபேக்சரிங் சப்ளை செயின் போன்ற பல துறைகளுக்கும் இது நீண்ட கால வாய்ப்பை உருவாக்கக்கூடும். இந்த அரசு திட்டம் இதனால் எந்தெந்த நிறுவனங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு முக்கியமா பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 6 பங்கு சொல்லலாம். நிப்டி முக்கியமான சப்போர்ட் லெவல், FIDI என்ன பண்ணியிருக்காங்க, குரூட் ஆயிலுடைய பிரச்சனை, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த அரசு திட்டம் ஒதுக்கீடுல MPMS திட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் தற்போது பயன்படுத்தப்படும் மொபைல் போன் பெரும்பாலானவை இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் மொபைல் போனை இந்தியாவில் அசம்பிள் செய்வது மட்டுமே போதாது. அதற்கு நம்ம நாட்டில் பெரும்பாலும் இப்போ அசம்பிளிங் மட்டும் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபோனு, சாம்சங், இது எல்லாமே. இது மட்டும் போதாது, அதற்கு தேவையான காம்பனன்ட்ஸ் மற்றும் சப் அசம்பிளிஸ் பெரும் அளவில் இந்தியாவிலே தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது. அதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு மொபைல் போன் மேனுபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி MPMS திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அந்த MPMS திட்டத்துடைய நேம் என்னன்னா மொபைல் போன் மேனுபேக்சரிங் ஸ்கீம் தான் MPMS. இத்திட்டத்திற்கு 62,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நம்ம பினான்சியல் 2026-27 இருந்து 30-31 வரை செயல்படும். இதன் மூலம் அரசு எதிர்பார்ப்பது என்னன்னா, மொபைல் ப்ரொடெக்ஷன் அதிகரிக்க வேண்டும், டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் அதிகரிக்க வேண்டும், காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலே தயாரிக்கப்பட வேண்டும், சப்ளை செயின் இந்தியாவிற்குள் உருவாக வேண்டும், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகரிக்க வேண்டும், இந்திய நிறுவனங்கள் குளோபல் மேனுபேக்சரிங் எக்கோசிஸ்டத்தில் பெரிய பங்கு வகிக்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக அரசு கொண்டுள்ளது. இதன் உண்மையான தாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் போன் தயாரிக்க டிஸ்பிளே மட்டும் போதாது. அதில் PCB, பேட்டரி, கேமரா, மாடுல், கனெக்டர்ஸ், சென்சார், பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சார்ஜர், கேபிள்ஸ், செமிகண்டக்டர், அதோட சேர்ந்த ரிலேட்டட் காம்பவுண்ட் என ஏராளமான பொருட்கள் தேவைப்படும். இதில் ஒரு பகுதி இந்தியாவிலேயே தயாரிக்க தொடங்கினால் ஒரு மொபைல் கம்பெனி மட்டும் வளராது, அதன் முழு சப்ளையர் எக்கோ சிஸ்டம் மூலம் வளர வாய்ப்புள்ளது. அதனால் இந்த திட்டத்தின் மூலம் EMS மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் கம்பெனி மீது இன்வெஸ்டர் கவனம் அதிகரிக்கிறது. முதல் முக்கியமான பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா டிக்சன் டெக்னாலஜி. முதலில் பார்க்க வேண்டிய முக்கியமான நிறுவனம் டிக்சன் டெக்னாலஜி. இது இப்போதைக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பெஸ்ட் பையில தான் இருக்கு. PE ரேஷியோ 47 தான் இருக்கு. குரோத் ரேஷியோ நல்லா இருக்கு. RS லெவல்ல நல்லா 24% பெஸ்ட் பிக்கா இப்போதைக்கு டெக்னிக்கலா இருக்கு. டிக்சன் இந்தியாவின் முக்கியமான EMS நிறுவனங்களில் ஒன்று. பல சர்வதேச எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் பிராண்டுக்காக இந்தியாவில் மேனுபேக்சரிங் செய்யும் திறன் கொண்ட நிறுவனம். அதனால் இந்தியாவில் மொபைல் மேனுபேக்சரிங் அதிகரித்தால் அதற்கான நேரடி மற்றும் மறைமுக வாய்ப்புகள் டிக்சனுக்கு கிடைக்கலாம்.
இப்போ டெக்னிக்கலா வியூவா பார்க்கும்போது 14,500 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனு. 15,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ். 15,000 நல்ல வேல்யூமுடன் பிரேக் அவுட் செய்து சஸ்டன் ஆச்சு அப்படின்னா பூலிஷ் மூமெண்டம் கெய்ன்ஸ் ஸ்டிக்ஷன் டெக்னாலஜி உருவாக வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல 14,500க்கு கீழே போனுச்சு அப்படின்னா வீக்னஸ் ஏற்படலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டைம் தான், மற்றபடி நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கு. இரண்டாவது பங்கு ஆம்பர்க் என்டர்பிரைசஸ். அடுத்த முக்கியமான நிறுவனம் ஆம்பர்க் என்டர்பிரைசஸ். ஆம்பர்க் என்டர்பிரைஸ்மே வாட்ச் லிஸ்ட்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் இண்டஸ்ட்ரி செக்டர் ஆகஸ்ட் ஆவரேஜ் 2-4% தான் இருக்கு. பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி குரோத் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. ஆம்பர்க் நிறுவனம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மேனுபேக்சரிங் எக்கோசிஸ்டம் முக்கியமான பிளேயர். மொபைல் மேனுபேக்சரிங் தொடர்பான புதிய ஆப்பர்ச்சுனிட்டி காரணமாக இந்த நிறுவனம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டெக்னிக்கலாக 7,000 என்ற முக்கிய சப்போர்ட், 7,500 முதல் 7,800 வரை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் செய்தால் டெக்னிக்கலா ட்ரெண்ட் மீண்டும் வலுப்பெறலாம். ஆனால் ஒரு ஸ்டாக் கரெக்ஷன் செய்திருக்கு என்பதற்காக மட்டும் அது சீப் என்று முடிவு செய்யக்கூடாது. ரெவன்யூ குரோத்து, ஏர்னிங், ஆர்டர் புக்கு, வேல்யூவேஷன் மற்றும் கேஷ் ஃப்ளோ ஆகியவற்றை பார்த்து நீங்க முதலீட்டு ட்ரேடுக்கு பயன்படுத்துங்க. மூன்றாவது நிறுவனம் கெய்ன்ஸ் டெக்னாலஜி. அடுத்த முக்கியமான நிறுவனம் இது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் மட்டும் அல்லாமல் இது செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எக்கோசிஸ்டத்தில் கூட இது எக்ஸ்போஸ் கொண்டுள்ளது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இது ஒரு நல்ல ஒரு வலுவான பங்கா இருக்கு. இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டிய லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,700 4,000 வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஸ்ட்ராங்கா வேல்யூமுடன் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 4,800 தான். 4,000 பிரேக் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து ஒரு 800 பாயிண்ட் மேல போகணும். அதே நேரத்துல 3,700க்கு 700 கீழே சென்றுச்சு அப்படின்னா பூலிஷ் செட்டப் ஆனது பலவீனமாகலாம். ஆனா கெய்ன்ஸ் வந்து நல்ல நிறுவனம். இதை நீங்க எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் போன்ற பல ஸ்ட்ரெச்சிக்கல் தீம் கொண்ட எக்ஸ்போஸ் உள்ளது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. நாலாவது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இந்த நிறுவனம் பிசினஸ்ல பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மேனுபேக்சரிங் எக்கோசிஸ்டம் முக்கியமான பங்கை கொண்டுள்ளன. ஸ்டாக் வந்து இது எஃபோர்டபுள் ஸ்டாக்கு. 570 இருந்து 580 முடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 630 வந்து 650. அந்த 650 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூமுடன் பிரேக் அவுட் செஞ்சு சஸ்டன் ஆயிடுச்சு அப்படின்னா மூமெண்டா ரெக்கவரி மூமெண்டா கேட்டு வலுப்பெறலாம். அதே நேரத்துல 570க்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் டைம்ல கொஞ்சம் கீழே வரலாம். ஓவராலா பார்க்கும்போது மேனுபேக்சரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் தீம்ல இதையும் நம்ம சேர்த்து பார்க்கக்கூடிய பங்கா பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து சிக்மா ஹெச்இஎஸ், இது பிரேக் அவுட் நோக்கி இருக்குங்க. இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் காம்பனன்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிக், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் போன்ற பல துறைகளில் எக்ஸ்போஸ் உள்ளது சிக்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி. டெக்னிக்கலாக 1,300 முதல் 1,350 சப்போர்ட் ஜோனு, 1,500 ஒரு முக்கியமான பிரேக் அவுட் லெவலு. இந்த பிரேக் அவுட் லெவலை கடந்துச்சு அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் தொடர வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 மாதங்களாக இந்த லெவல்லே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆல் டைம் கை அருகிலே இருக்கும் ஸ்டாக்குகளில் சேசிங் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதனால இது பிரேக் அவுட் ஆனது நல்ல கன்ஃபார்மோட வந்துச்சு அப்படின்னா நல்ல புல் பேக் கிடைக்குதான் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. நான் இதை ஆல் டைம் கைகிட்ட பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் 6வது பங்கு சைனட் டிஎல்எம். இந்த நிறுவனம் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் சார்ந்ததல்ல. இதன் முக்கியமான தீம் வந்து ஏரோபேஸ், டிஃபென்ஸ்,
எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங். அதனால் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகரிக்கும் சூழலில் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிமாண்ட் அதிகரித்தால் இதற்கும் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சப்போர்ட் லெவல் 690 இருந்து 700, ரெசிஸ்டன்ஸ் வந்து 720 இருந்து 750 ஜோனாக இருக்கு. 750க்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கிடைச்சுன்னா மூவ்மெண்ட் தொடர வாய்ப்பு உள்ளது. கடந்த காலத்துல ஸ்டாக் வேகமாக உயர்ந்திருந்தால் வேல்யூவேஷன் மற்றும் ப்ராஃபிட் புக்கிங் ரிஸ்க்கும் இருக்கும். அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இந்த 6 பங்குகளையும் நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பண்ணிக்கோங்க. இதை முக்கியமா சுருக்கமா பார்ப்போம். டிக்சன் டெக்னாலஜி மொபைல் பிளஸ் இஎம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பர்க் என்டர்பிரைஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் மேனுபேக்சரிங்ல இருக்காங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இஎம்எஸ் செமிகண்டக்டர்ஸ் பல துறையில இருக்காங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பிளாஸ்டிக் இதுல தயாரிக்கிறாங்க. அப்புறம் சிக்மா ஹெச்இஎஸ் வந்து டைவர்சிஃபிகல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் செமிகண்டக்டர் ஏரோபிளஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. சைனட் டிஎல்எம் வந்து சிஎன்ட் டிஎல்எம் வந்து டிஃபென்ஸ் ஏரோபிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 துறைகளுமே இருக்கு. இவை அனைத்தும் ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ் அல்ல. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் பிசினஸ் மாடலு, வேல்யூவேஷனு, ஏர்னிங் குரோத், ஆர்டர் புக்கு, ரிஸ்க் எல்லாமே வேறுபடும். அதனால இந்த 6 பட்டியலை மட்டும் நீங்க பண்ணாம வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அனலைஸ் செய்து உங்க அட்வைஸ் கேட்டுட்டு முதலீடு எடுங்க. அப்ப அதுக்கடுத்து வந்து எஃப்ஐ மற்றும் டிஐ நிலவரத்தை பார்ப்போம். இந்திய சந்தையில தற்போது முக்கியமான விஷயம் நடந்து வருகிறது. ஒரு புறம் 5G இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து எஃப்ஐ வந்து சந்தையிலிருந்து பணத்தை வெளியே எடுத்துள்ளனர். மறுபுறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் அதாவது டிஐ வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார். எஃப்ஐ 1 மடங்கு வெளியே பார்த்தா டிஐ 4 மடங்கு வாங்கிட்டு வராங்க. டிஐல வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் போன்றவை அடங்கும். டிஐ பையிங் இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கிறது. ஆனால் எஃப்ஐ பையிங் அதிகரித்தால் அதற்கு இன்னும் பெரிய சிக்னிபிகன்ஸ் உள்ளது. ஏனெனில் எஃப்ஐ இன்ஃப்ளோ மூலம் இந்திய சந்தைக்கு டாலர் லிக்விடிட்டி வரக்கூடும். அதனால் நாம் ஒரு நாள் எஃப்ஐ டேட்டாவை மட்டும் பார்க்காமல் ஒரு 5 டே, 5 நாள், 10 நாள், ஒரு 15 நாளுடைய எஃப்ஐ டேட்டாவை அதாவது மந்த்லி ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு 15 நாள் எஃப்ஐ ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஒரு நாள் டேட்டாவை மட்டும் பார்க்கறது நாய்ஸ் வரும், ஃபேக் ஆக்கி விட்டுரும். பல வகைகள் டேட்டாவை பார்த்து ட்ரெண்டை வந்து முடிவு பண்ணுறோம். சில வந்து எஃப்ஐயோட இன்ஃப்ளோவை மட்டும் வச்சுக்கிட்டு எக்கனாமிக் டேட்டா, மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவை வச்சு அதை வந்து ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதனால அதுக்காண்டி நம்ம அந்த தகவலை சொன்னோம். அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து வலுவாக இருப்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து எக்ஸ்டர்னல் சாட்சி சமாளிக்க முடியும், இம்போர்ட் பேமெண்ட் பாதுகாப்பாக கையாள முடியும். இதன் மூலம் வந்து அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வலுவாக கையில் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சமாளிக்க முடியும், இம்போர்ட் பேமெண்ட்டை வந்து பாதுகாப்பாக கையாள முடியும், ருபி ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். குளோபல் கிரிட்டிசிஸ் ஏற்பட்டாலும் ஒரு அளவிற்கு நமக்கு ஒரு சமமான இது கிடைக்கும். அதனால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஒரு முக்கியமான மேக்ரோ இண்டிகேட்டர். இது வாரம் வரும். ரெனியூவபிள் எனர்ஜி வந்து அடுத்த பெரிய தீம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. லாங் டேர்ம் டார்கெட்டுக்கு மிக பெரியதுங்க. சோலார், விண்ட், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ், பவர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் கிளீன் ஹைட்ரஜன் போன்ற துறையில் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய முதலீடுகள் வரக்கூடும் சொல்லி கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கிறது, இன்வெஸ்டரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்டர்கள் எலக்ட்ரானிக்ஸ் தீம் மட்டும் அல்லாமல் ரெனியூவபிள், பவர், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்மிஷன் என்ற முழு எக்கோ சிஸ்டத்தையும் கவனத்தில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் ரியல் எஸ்டேட் செக்டாருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
சில முக்கிய நகரங்களில் ஹவுசிங் சேல்ஸ் குறைந்திருப்பதாக ரிப்போர்ட் தெரிவிக்கின்றன. ஆனால் இதனை வைத்து இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செக்டர் முழுவதும் பேரிஷ் என்று கூற முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அஃபோர்டபிள் இன்வென்டரி, நியூ லான்ச்சஸ் மற்றும் சிட்டி வைஸ் டிமாண்ட் ஆகியவற்றை பார்த்துதான் நம்ம இந்த டேட்டாவை முடிவு செய்ய வேண்டும். எனவே ரியல் எஸ்டேட்டில் ஸ்டாக் செலெக்ஷன் மிகவும் முக்கியம். கவனமா பார்த்துட்டு பண்ணிக்கணும். இப்போது மிக முக்கியமான ரிஸ்க் நமக்கு இருக்கிறது குரூட் ஆயில் மட்டும்தான். அதுக்கு அடுத்து கமாஸ்டிவோடைய பிரச்சனை. இந்த முழு மார்க்கெட் ஸ்டோரி நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இந்த கவர்மெண்ட் எம்பிஎஸ் எம்எஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. இதனால அந்த ஒரு சில பங்கு மட்டும் பயன்படாது. கவர்மெண்ட் மொத்தம் அந்த எக்கோ சிஸ்டத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி, சோலார் எல்லாமே வரும். அதனால அந்த அத்தனை பங்குகளை நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நம்ம இப்ப குரூட் ஆயில் விலை, இந்த ஈராக் அமெரிக்கா பிரச்சனை, இது மட்டும் ஒரு அளவுக்கு டென்ஷன் அதிகரிக்காம இருந்துச்சு அப்படின்னா குரூட் ஆயில் சப்ளை செயின் ஷிப்பிங் அழுத்தம் வரலாம். டென்ஷன் அதிகரிச்சுன்னா குரூட் ஆயில்ல பிளேஸ் கூடும், சப்ளை செயின்ல அழுத்தம் வரும். குரூட் ஆயில் விலை உயர்ந்தால் இந்தியாவுக்கு அது பெரிய பிரச்சனையாக வரும். அது நம்மளுடைய எக்கனாமிக்கும் பாதிக்கும். எனவே இந்தியா குரூட் ஆயில் தேவையில் பெரும் அளவு இறக்குமதியில உள்ளது. இந்தியன் இம்போர்ட் பில் அதிகரிக்கும். இதனால குரூட் ஆயில் உயர்ந்துச்சுன்னா இந்தியா இம்போர்ட் பில் அதிகரிக்கும், இன்ஃபிளேஷன் அதிகரிக்கலாம், ருபி மீதான பிரஷர் வரலாம், கார்பரேட் மார்ஜின் பாதிக்கப்படலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்லுக் கூட பாதிக்கப்படலாம். RBI வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய கைக்கு கூட பாதிக்கப்படலாம். இதனால் ஈக்விட்டி மார்க்கெட் ஆனது ஏற்றம் இறக்கம் அதிகரிக்கலாம். அதனால் தற்போதைய சூழலில் குரூட் ஆயில் கமாஸ் பிரச்சனையை தினசரி கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். நம்ம மிடில் ஈஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இஸ்ரேல், ஈரான் மற்றும் மிடில் ஈஸ்ட் பகுதியில டென்ஷன் நீடிச்சு அப்படின்னா அதன் தாக்கம் நம்ம நினைக்கிறோம் குரூட் ஆயில் மட்டும் நினைக்கிறோம். குரூட் ஆயில் மட்டும் கிடையாது. ஷிப்பிங் காஸ்ட், அதோட சேர்ந்த இன்சூரன்ஸ் காஸ்ட், லாகிடெக், இன்ஃபிளேஷன், கரன்சி, குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் என பல இடங்களிலும் தாக்கம் ஏற்படும். அதனால அந்த டேட்டாவை டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. அதனால இந்த நியூஸை ட்ரேடரோ இன்வெஸ்டரோ மறக்கக்கூடாது. டெய்லி வாட்ச் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில இப்போதைக்கு இருக்கும். வரும் வாரத்துல நிப்டி 50 பார்ப்போம். நிப்டி ஆனது 24,200 மேஜர் சப்போர்ட். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் செய்துச்சுன்னா புல்ஸுக்கு ஒரு அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 24,200 கீழே பிரேக் டவுன் ஏற்பட்டுச்சுன்னா 24,000 முடிய வர வாய்ப்பு உள்ளது. எனவே இப்போது நிப்டி முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கு. 24,200 இருந்து 24,000 முடிய முக்கியமான ஒரு ஜோனாக இந்த ஜோன் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா ரெக்கவரி ஆட்டோமேட்டிக் வர வாய்ப்பு உள்ளது. இந்த ஜோனும் உடைத்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மேக்சிமம் இந்த ஜோனை விட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம நம்பி இருக்கலாம். அதே நேரத்தில் சப்போர்ட் அருகே வந்துவிட்டது என்பதற்காக உடனடியாக ஹெவியாக உங்க பணத்தை போடாதீங்க. நல்ல பங்குகளை இந்த எக்கோ சிஸ்டத்துல உள்ள உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான உள்ள பங்குகள் ஒரு 20% 5% போடுங்க. இப்ப பிரைஸ் ஆக்ஷனு, வேல்யூமு, குளோபல் மார்க்கெட்டு, FIDI இந்த ஒரு 5 டேட்டாவை நம்ம பார்க்கலாம். கடந்த 3-4 வீடியோவை சொல்லிக்கிட்டே வரோம். பிரைஸ் ஆக்ஷனே பார்த்துக்கோங்க, வேல்யூமையும் பார்த்துக்கோங்க, குளோபல் மார்க்கெட்டோடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பார்த்துக்கோங்க, FIDI டேட்டாவையும் பார்த்துக்கோங்க. ஏஐனால பல மார்க்கெட்டை சரிஞ்சுக்கிட்டு வருது. அதனால குளோபல் மார்க்கெட்டையும் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சொன்ன 6 ஸ்டாக்ஸுமே நல்ல ஸ்டாக்ஸ் நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்கிடாதீங்க. இந்த ஸ்டாக்ஸ் 3 நல்ல கம்பெனி, நல்ல பிளேஸ், நல்ல செட்டப் அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டாம். இது எல்லாம் இதாலும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுட்டு பண்ணுங்க. மந்த்லி சார்ட்ல லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்து நீங்க வீக்லி சார்ட்ல பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. அதாவது மந்த்லி வீக்லி ட்ரெண்டா பார்த்து டெய்லி சார்ட்ல கன்ஃபர்மேஷன் பண்ணி 3 ஹவர்ஸ்ல நீங்க என்ட்ரி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே நேரத்துல RSI, EMA ட்ரெண்டையும் கன்ஃபர்மேஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம இப்போதைக்கு இன்வெஸ்டும் பண்ண வேண்டாம், ட்ரேடும் பண்ணாதீங்க. இப்போது நம்மளுடைய முழு அனலைஸும் ஒரே வழியில சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோல
கவர்மெண்ட் பாலிசியானது பாசிட்டிவ்ல இருக்கு. அது எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் தீம் ஸ்ட்ரச்சிக்கலா நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. டொமஸ்டிக்ல லிக்விடிட்டி சப்போர்ட்டிவ் இருக்கு. டிஐ வந்து லிக்விடிட்டியை அதிகரிச்சுக்கிட்டு அது சப்போர்ட் இருக்கு. ஆனா எஃப்ஐ செல்லிங்கு, குரூட் ஆயில், கமாஸ் டென்ஷனு, மிடில் ஈஸ்ட் அதோட பிரச்சனைகள் இது எல்லாமே அடுத்த வேல்யூவேஷன் ரிஸ்க் ஆகியவை மார்க்கெட்டுக்கு எதிரான ஃபேக்டராக இருக்கு. அதனால நம்ம வந்து இப்போது பிளைண்டா பூலிஷ் அல்லது பிளைண்டா பேரிஷா என்று இருக்காமல் செலக்டிவா ஒரு பங்கு செட்டாக எடுத்து அப்ரோச் பண்ணுவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோல இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் ஸ்டோரி ஒரு நாள் அல்லது ஒரு மாத ஸ்டோரி அல்ல, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது உருவாகலாம். அதனால அரசின் 62,500 கோடி MPPS திட்டமானது மொபைல் மேனுபேக்சரிங் மட்டுமல்லாமல் அதனுடன் சேர்ந்த காம்பனன்ட், சப் அசம்பிளி, செமிகண்டக்டர், இஎம்எஸ், சப்ளை சயின்ஸ், எக்ஸ்போர்ட் என முழு எக்கோ சிஸ்டத்தையும் உருவாக்கும் நோக்கத்தை கொண்டு உள்ளது. அதனால டிக்சனு, ஆம்பர் என்டர்பிரைஸ், கெய்ன்ஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், சில்மா எக்ஸிங்ஸ் மற்றும் சிஎன்டிடிஎல்எம் போன்ற நிறுவனங்களை தங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்ப வாய்ப்பு வருதோ அந்த நேரம் பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க, கவர்மெண்ட் ஸ்கீமு எல்லாமே நல்லா இருக்கு. ஏர்னிங் க்ரோத்தும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரியல் டிரைவர். ஏர்னிங் க்ரோத்தை பார்த்துக்கிட்டு பிரைஸ் ஆக்ஷன் வந்து என்டிசி நல்லா வச்சுக்கோங்க. கேபிட்டலை ப்ரொடெக்ஷன் பண்ண ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதனால எனவே எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் வெறும் நியூஸ் பார்த்து வாங்காம ஃபண்டமெண்டல், வேல்யூவேஷனு, டெக்னிக்கல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த 4ஐயும் சேர்த்து பார்த்து முதலீட்டு முடிவு எடுத்து நல்லபடியாக இருங்க. அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கீம் நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே வாங்கிடாதீங்க. ஏர்னிங் குரோத்து அதான் ஒரு கம்பெனியுடைய ஏர்னிங் குரோத்து தான் ரியல் டிரைவரு. பிரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய சிக்னலு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாமே பார்த்துட்டு கவனமா பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல், வேல்யூவேஷன், டெக்னிக்கல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதையெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் சேவ் பண்ணுங்க. ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்க சேவ் பண்ணுங்க. ஏதாவது கமாண்ட் போடுங்க. அன்னைக்கு கூட கிடன் பெருக்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தாப்புல, அருமையான கமாண்ட் போட்டிருந்தாப்புல, ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சும்மா அது மாதிரி கூட நீங்க போடுங்க. ஏதோ ஒண்ணு நீங்க கமாண்டை போடுங்க. என்ன கமாண்ட் வேணா போடுங்க, ஆனா கமாண்ட் போடுங்க, போடாம இருக்காதீங்க. இந்த வீடியோ முற்றிலும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, எந்த ஒரு பங்கையும் வாங்க சொல்லல. உங்க சொந்த மற்றும் ரிஸ்க் அசைன்மெண்ட், உங்க மேனேஜ்மெண்ட் முக்கியம். பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன்.